கால் தடுக்கி இடறி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய பேருரையை முடிக்கின்றேன். வணக்கம். விழாவினை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா. எல்லா பரிசையும் நீயே வாங்கினது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமாண்டி. எல்லாம் சரி, நீயும் ஏதாவது பரிசு வாங்கியிருந்தேனா உன் ஃப்ரெண்ட் அர்ச்சனாவுக்கு பெருமையா இருந்திருக்கும், இந்த அண்ணனுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். அது இல்லன்னா எல்லா பரிசையும் அர்ச்சனாவே வாங்கட்டும்னு நானே விட்டு கொடுத்துட்டேன். அம்மா 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 அம்மா, காலேஜ்ல நடந்த எல்லா போட்டிகளையும் எனக்கு தான் வெற்றி. பாத்தீங்களா எத்தனை கப்புங்கன்னு? இந்த கப்பெல்லாம் 4 செவத்துக்குள்ள அலமாரியில தான் அழகா இருக்க போகுது. ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசுமா? வாழ்க்கையில நீனும் ஓடி ஜெயிக்க வேண்டிய கட்டங்கள் நிறைய இருக்குமா. இந்த கப்பு இலக்கியத்துக்குமா? இலக்கியங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆயிடுறது இல்ல, உன் வாழ்க்கை மத்தவங்களுக்கு இலக்கணமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு சந்தோஷமா இல்லையாமா? சந்தோஷம் பாதி துக்கம் பாதின்னு நேரத்தை வீணடிக்காதமா. இத்தனை பரிசுகளையும் வாங்கிட்டதுனால எல்லாம் சாதிச்சதா நினைக்காத. இதெல்லாம் சின்ன விஷயம். நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. பரீட்சை நெருங்கிட்டு இருக்குல்ல, போய் படி. பெரிய சிந்தனையாளரு, பேப்பரும் பேனாவும். பேனா வேற உலக்க மாதிரி. கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். நல்ல மூட்ல கதை எழுதும் போது இங்கு தீர்ந்து போனா கற்பனை தடப்பட்டுடும். அதுக்குத்தான் இந்த பேனா. அரை பாட்டில் போட்டிருக்கேன் இங்கு. என்ன சிரிப்பு? நீ காலேஜ் ப்ரொஃபசரு, சம்பாதிக்கிறதுனால என்ன அடிக்கடி திட்டுற அடிக்கிற. நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா உன்னை அடிக்கலாம் திட்டலாம் பாரு. எந்த மாதிரி கதை எழுத போறீங்க? காக்காயும் வடையும், நரியும் திராட்சையும், சுண்டலியும் சிங்கமும், இந்த மாதிரி கதை தானே? நான் என்ன பாப்பா மலர் அம்புலி மாமா படிக்கிறவனா? வயசு என்னவோ கூடதா, ஆனா அறிவு பாப்பா மலர் படிக்கிற மாதிரி. நம்ம நாட்டுல பெரிய பெரிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் முதல்ல குழந்தையா பிறந்தவங்க தான். அப்புறம் தான் வளர்ந்து எல்லாரும் கதை எழுதிருக்காங்க. நான் கூட டில்லிக்கு போய் அங்க கதை எழுதி அங்கேயே அவார்டு வாங்குறேன் பார். போங்க போங்க, டெல்லி வரையிலும் போங்க. உள்ளூர்ல கருவாடு கூட வாங்க முடியாது. என்ன சொன்ன? கருவாடுனா அவ்வளவு கேவலமா? நம்ம நாட்டுல செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறது கருவாடு ஒண்ணுதான், வேற எவனும் கிடையாது. பொம்பளைங்க அத தினம் நல்ல கருவாடு நல்ல கருவாடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் சம்பாதிச்சு காமிக்கிறேன். நீ இங்க இருந்து கிளம்பு. மூட் அவுட் பண்ணாத போ. வெல் டன் மிஸ்டர் குமார். இப்போ உங்க முகத்துல இருக்கிற மாஸ்க் எடுத்துடலாம். மிஸ்டர் குமார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ சார். வெல்கம். இதே போல வேலை நாளைக்கு எனக்கு கிடைக்குமா சார்? ஏன்? இந்த பணத்துல தான் நான் காலேஜ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும் சார். டோன்ட் வரி, நாளைக்கு வந்துருங்க, கண்டிப்பா தரேன். தேங்க்யூ. வாங்க. ஏன் இந்த மாதிரி ஆபத்தான வேலையெல்லாம் செய்றீங்க? அர்ச்சனா, நான் அம்மா அப்பா இல்லாத அனாதையா வளர்ந்தவன். நான் படிப்பு செலவுக்கெல்லாம் எங்க போவேன்? இப்படித்தான் ஏதாவது பார்ட் டைம் வேலை செஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க நிலைமையை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. யூ ஆர் சம்திங் டிஃபரண்ட், ரியலி கிரேட். ஆல் தி பெஸ்ட். வரேன். ஓகே. இன்னைக்கு நம்ம காலேஜில் ஃபேர்வெல் டே. பிரின்சிபால் ஆகிய நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன்.
weep not for the past and fear not for the future. கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு அழாதீங்க, அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா நான் கடந்த காலத்துல நினைச்சு வருத்தப்படுறேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டேன். வெயிட் அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன். ஏன்னா எனக்கு 7 பொம்பளை பிள்ளைங்க. இந்த மகிழ்ச்சிகரமான நாளை கொண்டாடுறதுக்காக செல்வி அர்ச்சனா ஒரு ஸ்பெஷல் ப்ரோகிராம் கொடுக்க போறாங்க. என்ஜாய் இட். வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்கத்தான், வானமக்கு எட்டும் தூரம்தான். வைத்த காலை நீ பின் வைக்க கூடாது, முன்னேறு வெற்றி உண்டு. நம்பிக்கை உன்மேல நீ வைத்து போராடு, விண்ணுக்கும் பாதை இருக்கு. வானம்பாடி கூட்டம் நமக்கு, பூமி எங்கும் வாசல் இருக்கு. இளமை இருக்கு நமக்கு, அட எதிலும் சந்தோஷம் இருக்கு. வலிமை மனசில் இருக்கு, இன்று இந்த தோட்டம் உண்டு, நாளை எங்கும் வாசம் உண்டு. வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்கத்தான், வானம் நமக்கு எட்டும் தூரம்தான். ஓ கல்லூரி பூங்காக்கள், கை கோர்த்த ரோஜாக்கள், நாளை எங்கெங்கோ பாதை எங்கெங்கோ, இன்று நாமெல்லாம் ஒன்று என்று சேர்ந்து ஆடு. வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்கத்தான், வானம் நமக்கு எட்டும் தூரம்தான். சொன்னாலும் எதிர் நீச்சல் போட்டு பார்த்தோளோடு வீரம் இருக்கு. பள்ளிக்கூடம் தான் வாழும் வரை வெற்றி பாடம் தான். புடிச்சா புளியங்கொம்பு, அட புதுசா எப்போதும் என்ன, விடிஞ்சா பொழுது நமக்கு, அடமலையும் கடுகென்று என்ன. இன்று எங்கள் பாதை தேடி பெண்கள் ஓடி வருமே. வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்கத்தான், வானம் நமக்கு எட்டும் தூரம்தான். கல்லூரி பூங்காக்கள், கை கோர்த்த ரோஜாக்கள், நாளை எங்கெங்கோ பாதை எங்கெங்கோ, இன்று நாமெல்லாம் ஒன்று என்று சேர்ந்து ஆடு. வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்கத்தான், வானம் நமக்கு எட்டும் தூரம்தான். Thank you, Kumar. Okay. Bye. Bye. Bye-bye. அர்ச்சனா, யார் அவன்? என்னோட கிளாஸ்மேட். இந்த ராத்திரி நேரத்துல ஒரு ஆம்பளையோட நீ ஸ்கூட்டர்ல வந்து இறங்குறத பார்த்தா 4 பேர் என்ன சொல்லுவாங்க?
சொல்றவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. அர்ச்சனா, இத பாருமா, என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் சுத்தமா இருக்கேன். அது சரி, அவன் மனசு சுத்தமா இருக்கணுமே. அம்மா, இது ஒரு சின்ன விஷயம். இதை ஏமா பெருசுப்படுத்துறீங்க? இத பாரு அர்ச்சனா, பாம்போட பழகு, கொத்துனாலும் விஷத்தை இறக்கிடலாம், நெருப்புல சுட்டுக்க புண்ணு ஆத்திரலாம். ஆனா ஆம்பளைங்களோட பழகுனா நம்ப வச்சு கழுத்தறுத்துருவாங்கம்மா. சார், போஸ்ட் பார்சல். அம்மா, திருப்பூர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க பனியன் கிணியன் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல நமக்கு எது சொந்தக்காரங்க? இது எங்கேயோ போக வேண்டியது. தப்பான அட்ரஸ் வந்துருச்சா என்னமோ? கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கு. இது திருப்பூர் பணியல்ல உங்க புருஷன் எழுதின கதைங்க எல்லா பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. கதை எழுதுற மூஞ்சி முறக்கட்டி. நான் அப்பவே சொன்னேன், இந்த வெட்டி வேலையெல்லாம் வேணான்னு. கதை எழுதுறாராம் கதை. கொஞ்சம் கூட ரசிப்பில்லாதவனுங்க. இந்த கதைய மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும், அரசியல்வாதிகள் படிச்சிருந்தா எவ்வளவு திருப்பம் கிடைச்சிருக்கும். திருப்பி அனுப்பிட்டார்களே. ஏதோ அம்மா ப்ரொஃபசர் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஏதோ அவங்களுடைய புருஷனாச்சே அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இல்லாட்ட இந்த கர்மத்தை குப்பை தொட்டில போட்டுப்பாங்க. ஏப்பா, இந்த கதையெல்லாம் என்ன செய்யறது? பழைய பேப்பர் வந்துட்டான், போட்டுருங்க. திருப்பி அனுப்புன கதையெல்லாம் கூட எடுத்துக்குவோம். பேப்பர் இங்க வாங்க. ஆசிரியரே, நீ இப்படிலாம் கதை எழுதுனா திருப்பி தான் வரும். கதையை ரியலா எழுதணும். இப்ப ஒரு காதலனும் காதலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத மறைஞ்சிருந்து ரியலா எழுதுங்க, அந்த கதை போகும். ஒரு கள்ள கடத்தல்காரன் அவன் எப்படி கடத்தல் பண்றான் அப்படிங்கறத அப்படியே மறைஞ்சிருந்து எழுதுங்க, அந்த கதை பேப்பர்ல போடுவாங்க. சபாஷ். ஒரு பிப்பாயிட்டுக்காரன் அவன் எப்படி பிப்பாயிட்டு அடிக்கான் அப்படிங்கறத பார்த்து எழுதுங்க, அந்த கதை போகும். நீங்க மட்டும் இப்படி எழுதிட்டீங்க, ஒரு வருஷத்துல நீங்க ஓஹோன்னு ஆயிரலாம். அருமையான யோசனை. பிச்சு புடுற பிச்சு. அப்ப நான் வரட்டுங்களா? வர்றேன் வர்றேன். சார், What happened? என் பேப்பர் பறிச்சுட்டா சார். தினேஷ், பேப்பர் கொடு. இது உன் பேப்பரா? எஸ் சார். Get up. Get out. I say get out.